தங்காடி இல்லையே இங்கு நானும் இல்லை நீ வந்ததால் தானே பூ வந்ததே நீ வாடினால் வந்த பூ வாடுது என் கண்ணான கண்ணேனு கலங்காது எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எங்கள் போராட்டமா நீரோட்டமா இதை நான் பார்க்கவா மனநாள் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே உன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன் நாளை பொழுதை கண்டேன் உறவை கொண்டேன் பொன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன் நாளை பொழுதை கண்டேன் உறவை கொண்டேன் தாய் கொண்டதே தவம் நான் வந்ததே வந்ததே வரும் நான் வாழ்வது என் கண்ணான கண்ணேனு கலங்காது என் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நாம் இருவரும் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும் போது நம்ம பெற்றெடுத்த தந்தை இறந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக நாம் இருவரை வளர்த்து வருவது யார்? நம்மளுடைய தாய் அண்ணா. அம்மாவை விட்டு விட்டு வந்து சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருக்கிறோம். அம்மாவா எப்பொழுது பார்த்தாலும் அப்பா சமாதி அனுப்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இனி அம்மா அழவே கூடாதம்மா. உண்மைதான். அது மட்டும் கிடையாதம்மா. அம்மாடத்தில் ஒரு வார்த்தை எடுத்து சொல்லி உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று அண்ணனுக்கு ஆசை அம்மா. வாய முடுங்க. என்னன்னா வந்தது வராதமா திருமணம் நாள் பறிக்கிறீங்க. எனக்கு என்னன்னா வயசாயிடுச்சு. எனக்கு பொது திருமணமே வேண்டாம். காலத்துல பெண்களுக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஆசை இருக்குமா? அண்ணா ஒரு தங்கச்சிக்கு திருமணம் செய்யணும்னா எல்லாருக்கும் ஆசை அன்பு இருக்குதா அண்ணா? நான் எதுக்காக திருமணம் வேண்டாம்னு சொல்ல தெரியுமா? இப்ப இருக்கிற ஆம்பளைங்களை யாருமே நம்பவே முடியலண்ணா. இன்னைக்கு ஒரு பொண்ணுகிட்ட பேசுறாங்க, இன்னும் ஒரு மாசம் வச்சு இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுறாங்கன்னா அப்படி இருக்கும்போது நான் எப்படின்னா திருமணம் செஞ்சுக்குவேன். நல்ல மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்து உனக்கு அண்ணன் திருமணத்தை முடிச்சு எனக்கு நல்ல மாப்பிள்ளையா நீங்க பார்த்து திருமணம் செய்யணும்னா முதல்ல உங்களுக்கு திருமணம் ஆகட்டும். உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகுன்னா நம்ம வளர்ந்து வாலிபமான பிறகு அவனையே மனசார திருமணம் செஞ்சுக்கிறேன். அதுக்குள்ள வயசாயிடுமா உனக்கு? ஒன்னும் வயசாகாது. அண்ணன் சொல்ல கேளுமா. உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று மனக்கோட்டையே கட்டி விட்டு. என்னன்னா சொல்றீங்க? எப்படி தெரியுமா? அண்ணன் சொல்லை கெட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா. அக்கம் பக்கம் நீ பயந்து வந்திட வேணும் அம்மா. அண்ணன் சொல்லை கெட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா. அண்ணன் சொல்லை கெட்டு கெட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா. அக்கம் பக்கம் நீ பயந்து வாங்கிட வேணும் அம்மா. சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் உன் பெருமைய சொல்லணுமே. சோதனை வேதனை வந்தாலும் கண்ணீர் துணிவோடு வாழணுமே. நல்ல மகராசி நல்ல பெயரை எடுத்து பெருமை எனக்கு சேர்த்திட வேண்டும் அம்மா. தாய் தந்தை போலவே மாமாக மாமியை என்னாலும்
மானி காப்பாற்ற வேண்டும். இந்த தங்கச்சிக்கு நீங்க திருமணம் செய்யணும்னே முடிவு பண்ணிட்டீங்களா? இருந்தாலும் உங்களுக்கு விருப்பப்படியே ஆகட்டும் அண்ணா. நமக்காக அம்மா எதிர்பார்த்து கொண்டிருப்பார் அல்லவா? புறப்பட்டு வா பார்க்கலாம். அடைச்சி வச்சு பொழிதிருக்கு பறந்துடுச்சு போனது மறந்துடுச்சு காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு கூட்டம் போடு அகராசம் பேச்சு மலையேறி போச்சு ஆனாலும் என் நெஞ்சோ அலைப்பாயுதே காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அது அடைச்சு வச்சு முளைக்காது என்று நான் வித போட்டு விதச்சேனே அன்று விதச்சாலும் முளைக்காது என்று வித போட்டு விதத்தேனே அன்று விறகோடி வந்தேனே இங்கு விறகாகி போறேனே அங்கு ராசாவே நான் இங்கு பூவோடு சேராத நாள் ஏனென்று ஒரு பார்வை பாரு ஏன் சோகம் ஒன்றல்ல ஆகாய பூமி ஆகாது சாமி அழுகின்ற பெண்ணுக்கு ஆகி கண்ணீரே காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு பொழுதிருக்க பறந்திடுச்சு போனத மறந்திடுச்சு. வணக்கம். நானும் இந்த மணிவீர நாட்டில் ஏழை குடும்பத்தில் பிறந்து முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுக்கு மனைவியாக ராஜேஸ்வரி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகின்றேன். எனக்கோ 2 குழந்தைங்க இருக்காங்க. என்னுடைய மகன் பேரோ கதிரவன், மகள் பேரோ மலர்கொடி. என் குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும்போது என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். எப்படியே கஷ்டப்பட்டு என் குழந்தைகள் வளர்த்து ஆளாக்கிட்டேன். அனைதினமும் என்னுடைய கணவர் சமாதிக்கு சென்று தீபம் ஏற்றுவது வழக்கம். இப்பொழுது என்னுடைய கணவர் சமாதிக்கு செல்கிறேன். அடியாத்தாடி இந்த வண்ண கிளி என்னை விட்டு பிரிந்தது சரிதானா? அடி அம்மாடி இந்த அன்பு கிளி என்னை விட்டு மறந்தது சரிதானா? உயிரோடு உறவாத ஒரு கோடி ஆனந்தம் இவ தேடும் நேரம் யாரோ காரணம்.
தீர்வதில்லை கட்டுமரம் காவலுக்கும் காவல் இன்னும் தீரவில்லை கட்டு தறிக்கா